மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசியில் இருக்கின்ற சந்திர பகவான் உங்களுக்கு பல விதத்திலும் மன உயர்வுகளை, உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கால திட்டங்களை தீட்டக்கூடிய பலவிதமான சிந்தனைகளை கொடுக்கப் போகிறார். வாழ்க்கையினுடைய உண்மை நிலைமை எது, நாம் செய்த நன்மை என்ன தீமை என்ன என்று சிந்தித்து பார்க்கின்ற ஒரு அறிவு இந்நாளிலே உங்களுக்கு அதிகப்பட போகிறது. குறிப்பாக அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு தன்னை விசாரிக்கின்ற, தன்னுடைய நன்மை தீமைகளை அலசி பாராக்கின்ற ஒரு குணமும், பரணியிலே பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத திடீர் செலவுகளும், கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்திலே கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் வீட்டிலே வேலை பளு அதிகரிக்கலாம். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பாரமாக தோன்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சில மன குழப்பங்களையும் அதே சமயம் வாழ்க்கையினுடைய நிலையாமை பற்றிய தெளிவையும் உண்டாக்குகின்ற ஒரு நாள். ரிஷபராசி அன்பர்களே, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டிலே சஞ்சரிக்கிறார். பொதுவான பலன்களை பார்க்கும்பொழுது எதிர்பாராத செலவுகள் வரலாம், திடீர் பிரயாணங்கள் உருவாகலாம், குடும்ப உறவுகளிடத்திலே சில சஞ்சரவுகள் தோன்றி மறையலாம். ரிஷபராசியில் இருக்கின்ற கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் செலவினங்களும், தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சகோதர வழிகளிலே செலவுகள் அதிகரித்தலும், மிருக சீரிட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தொழில் காரணமாக முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய அல்லது அதற்காக கடன் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். பெண்களுக்கு தங்களுடைய குடும்ப உறவுகளிடத்திலே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். மாணவர்கள் படிப்பிலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிதுன ராசி என்பர்களே, தனாதிபதியான சந்திர பகவான் கேதுவினுடைய நட்சத்திரமான அஸ்வினியிலே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசியை பொறுத்தவரையில் திடீர் லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய தனாதிபதியாகவும் சந்திர பகவான் இருப்பதினாலே திடீர் பொருளாதார ஆதாயங்களும் குடும்ப உறவுகளும் பலப்படும். மிதுன ராசி மிருகசீரிஷத்திலே பிறந்தவர்களுக்கு தன வரவுகள் கூடுகின்ற ஒரு வாய்ப்பும், மனைகள் வாங்கக்கூடிய யோகங்களும் உருவாகலாம். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாறக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மனைவி மூலமாக அல்லது மனைவிக்கு கணவன் மூலமாக பொருளாதார ஆதாயங்கள் பெருகக்கூடிய ஒரு நாள். பெண்களுக்கு தன லாபம், தங்களுக்கு வேண்டிய ஆடை ஆபரண சேர்க்கைகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம். மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். கடகராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஜீவனஸ்தானத்தில் கேதுவினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். ராசியை பொறுத்தமட்டில் தொழில் விருத்தியையும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெற்றுத் தருகிறார். கேது பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய யோகத்தில் இருப்பதனாலே திருத்தலங்களுக்கு செல்லுதலும் தர்மகாரியங்களை நிறைவேற்றுதலுமாக இந்த நாள் வரப்போகிறது. கடகராசி புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தன்னுடைய தொழிலின் பொருட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும், கடகராசி பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் வருமானங்களும், தன்னுடைய கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே ஒரு பலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பையும், கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள், அதன் மூலம் தொழில் அபிவிருத்தி இவைகள் கிடைக்கப் பெறலாம். பெண்களே, உங்களுக்கு
சுயதொழில் லாபங்கள் அதிகரிக்கும். மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியரிடத்திலே பாராட்டு பெறக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, விரையாதிபதியாக இருக்கிறார் சந்திர பகவான். அவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்தில் இருக்கின்ற கேதுவினுடைய சாரத்தை பெற்றிருப்பதினாலே தேவையற்ற சில குழப்பங்கள் வந்து போகுதலும், மனதிலே இனம் புரியாத பய உணர்வுகள் வருவதற்குரிய வாய்ப்பையும் பெறுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு வினைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற நாள். தந்தை வழியிலே செலவினங்கள் அதிகரிக்கலாம். தந்தைக்காகவோ தந்தையினுடைய ஆரோக்கியத்திற்காகவோ உங்களுக்கு செலவினங்கள் கூடலாம். அதே சமயம் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு இயல்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சிம்மராசி மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறுகின்ற நாள். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வலிமையை காட்டக்கூடிய, உங்கள் புகழை நிலைநாட்டக்கூடிய வகையிலே செயல்படக்கூடிய நாள். சிம்மராசி பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தன லாபங்களும் வண்டி வாகன சேர்க்கைகளும் வரக்கூடிய ஒரு நாள். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் லாபாதிபதியாக இருக்கிறார் சந்திர பகவான். அவர் இப்போது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். சந்திராஷ்டமத்தினுடைய வலிமை, ஏழில் இருக்கின்ற கேதுவினுடைய சாரம் ஆகையினாலே சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுடைய உயர்வுகளுக்காக போராட வேண்டிய நாளாக இருக்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மன அமைதிக்காக தெய்வ திருத்தலங்களை சென்று தரிசித்தல் நலம். கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்கள் சிந்தனையை சிதறவிடாது பார்த்து கொள்ள வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ஜீவனாதிபதியாக இருக்கிறார் சந்திர பகவான். அவர் 7ஆம் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். அஸ்வினியிலே அவர் சஞ்சரிப்பதினாலே சில பல இடர்பாடுகள் இருந்தாலும் இவற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய அருமையான வழிமுறைகளை கண்டறியக்கூடிய ஒரு நாள். உங்களை சுற்றிலும் என்ன நடக்கிறது, அதிலே இருந்து மீளக்கூடிய வழிவகைகள் என்ன என்று சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாள். துளாராசி சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுக்கு சிறப்புகள் வந்து சேருகின்ற நாளாக, உங்கள் மனைவி உங்களுக்கு அனுசரணையாக செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஞானத்தின் பாதையிலே அடியெடுக்க, உங்கள் மன அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய மகான்களை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நாள். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தேவையற்ற எதிர்ப்புகளுக்காக மன பயம் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. மன அமைதியை நோக்கி செல்ல இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் பாக்கியாதிபதியாக இருக்கின்ற சந்திர பகவான் 6ஆம் வீட்டிலே சஞ்சரிக்கிறார். அவர் 5இல் உள்ள கேதுவினுடைய ஆதிபத்தியத்தை பெற்றிருப்பதனாலே பிள்ளைகள் வழியிலே சில செலவினங்கள், பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலே கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நாள். உங்களிடம் எதிர்ப்புகள் செய்தவர்கள், உங்களை வழக்குகளுக்கு இழுத்தவர்கள், உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்டவர்கள், இவர்களுடைய பலம் கூடுகின்ற நாளாக இருப்பதனாலே சற்று அமைதியை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு விதி மாறக்கூடிய, திருப்புமுனை ஏற்படக்கூடிய ஒரு நாள். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாள்.
விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுடைய துணைவியார்கள் அவர்கள் மூலம் வரக்கூடிய தொல்லைகளை அவர்களிருந்து பெறக்கூடிய பொருளாதார ஆதாயங்களை பெறுவதிலே சிரமப்படக்கூடிய ஒரு நாள். ஆக 6ஆம் வீட்டில் இருக்கின்ற சந்திர பகவான் சில அவஸ்தைகளை கொடுக்கக்கூடிய காரணத்தினாலே விநாயகப் பெருமானுடைய வழிபாடும் தயிர் சாதம் அதை தானம் செய்வதன் மூலமாகவும் இந்த நாளை நீங்கள் சிறப்புடைய நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். தனுர் ராசி அன்பர்களே, அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் சந்திர பகவான். அவர் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். கேதுவினுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கிறார். பூர்வ புண்ணியத்தில் அஷ்டமாதிபதி சஞ்சரிக்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே தெளிவும் அதே சமயம் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளிலே தீர்க்கமான ஒரு கண்ணோட்டமும் இருக்கும். எடுத்த காரியங்களை முடித்தே விட வேண்டும் என்கின்ற ஒரு புத்தி கூர்மை உண்டாகும். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத் தருகின்ற நாள். தனுர் ராசி உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுடைய உயர்வுக்கு வழிவகுக்கின்ற நாளாக இருக்கிறது. தனுர் ராசி மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சில முக்கியமான நிகழ்வுகள் வரக்கூடிய ஒரு நாள். தனுர் ராசி பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பூரிப்படையக்கூடிய ஒரு நாள். மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறுகின்ற ஒரு நாள். மகர ராசி அன்பர்களே, சப்தமாதிபதியாக இருக்கிறார் சந்திர பகவான். அவர் உங்களுக்கு 4ஆம் வீட்டிலே சஞ்சரிக்கிறார். 3இல் இருக்கின்ற கேது பகவானுடைய துணையினாலே நீங்கள் பல முயற்சிகளிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத் தருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத திருப்பு முனைகள் பிரயாணங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள், அதன் மூலம் லாபங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இடமாறுதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். கும்பராசி அன்பர்களே, கடன் சத்ரு ருண ரோகாதிபதியாக இருக்கிறார் சந்திர பகவான். அவர் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய எதிரிகள் வலிமை குன்றக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்கள் முயற்சிகளை விரைவாக முடிக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழிலிலே வளர்ச்சிகள் கூடும், வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு நாள். கும்பராசி சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சாதிக்க சில நிகழ்வுகளை செய்வீர்கள். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கவும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். மீனராசி அன்பர்களே, பூர்வ புண்ணியாதிபதி தனாஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். அவர் உங்கள் ராசியில் இருக்கின்ற கேதுவினுடைய நட்சத்திரத்தில் இருப்பதனாலே உங்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் பொருட்டு வருமானங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. குடும்ப உறவுகளிடத்திலே உங்கள் பெருமைகளை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அவர்களிடத்திலே பாராட்டு பெறுவீர்கள். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வருமானங்கள் அதிகரித்தலும் தொழில்துறையிலே வளர்ச்சியும் காண்பார்கள். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திடீர் லாபங்களை பெறுவார்கள்.